இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்த பிறகு முதல் கடிதத்திற்கு மிக தெளிவாக சொன்னாரு, இந்த அரசியல் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது. என்னுடைய ஆழ்மனதின் வேட்கை என் மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்தே தீர்வேன் என்ற அரசியலுக்கு வந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து இவர்களால் விமர்சனம் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர ஒரு காலமும் வெல்ல முடியாது. 2026 தேர்தலை நிரூபிக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம தலைவர் வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு எவ்வளவு பயம், எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பரந்தூர்ல விவசாய பெருமக்கள் பல நூறு நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க இடத்தை காப்பாற்றுறதுக்காக. அத்தனை தலைவர்கள் பரந்தூருக்கு சென்று வந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் பரந்தூருக்கு சென்று வந்த அடுத்த நாள் காலையில ஒரு மொட்டை கடிதாசி ஒண்ணு அரசாங்கத்திடமிருந்து அனைத்து மீடியாக்களுக்கும் போகுது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நீர்நிலைகள் பாதிக்காது, நிலவளங்கள் பாதிக்காது, விவசாயம் பாதிக்காது, அதற்காக ஒரு குழுவை அமைத்து நம்ம ஆய்வு செய்வோம் சொல்லிட்டு ஒரு மொட்டை கடிதாசிய நம்முடைய தலைவர் அவர்கள் சென்று வந்த அடுத்த நாள் இந்த அரசாங்கம் பரப்புகிறது என்றால் அதுதான் எங்கள் தலைவருடைய வெற்றி. யோசிச்சு பாருங்க. இப்படி சொன்ன இந்த திராவிட மாடல் ஆட்சி அதற்கு பிறகு என்ன செஞ்சது தெரியுமா? அந்த இடத்தை எவ்வளவு விரைவாக அந்த மக்களிடம் கையகப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அந்த ஏர்போர்ட்டை கொண்டு வருவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் ஒரு சிட்டியவே உருவாக்குவதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க சொன்னது போல அந்த நில வளங்களையும் நீர் வளங்களையும் பாதுகாக்க ஒரு குழுவை அமைப்பது என்று சொன்னார்களே, அதை செய்யவே இல்லை. இப்படிப்பட்ட பொய் புரட்டு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மட்டுமா, இங்க சமீபத்தில்